பையனுக்கு 2 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கவே கடினமாக உழைக்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதில் அவர் கூட இருந்த பார்ட்னரே அவரை ஏமாத்திடுறாரு. வாழ்க்கையில் இவ்வளோ அடிகள் பட்டும் மோஸ்ட் லக்ஸரி காரை உருவாக்குனார், மெர்சிட் பென்ஸ். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மெர்சிஸ் என்ற பேர் ஒரு பணக்காரரின் மகளின் பெயர். இந்த காருக்கு அவரோட மகள் பெயரை எதுக்காக வச்சாங்க, இதெல்லாம் எதனால நடந்துச்சு, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கார் எப்படி உருவாச்சுன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்ல் பென்ஸ் 1844 நவம்பர் 25 மல்கபரில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா லோகோமோட்டிவ் டிரைவர். பென்ஸுக்கு 2 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. பென்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனால பாலிடெக்னிக் ஸ்கூலில் 15 வயசில் மெக்கானிக்கல் இன்ஜினியரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்தது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாரு. பென்ஸுக்கு சைக்கிளில் போகும்போது ஒரு ஹார்ஸ்லெஸ் கேரேஜை உருவாக்கணும்னு ஆசை, அதாவது ஒரு வாகனத்தை உருவாக்கணும்னு அவருக்கு ஆசை. அவரோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு 1871 அவரோட 27 வயசில் பென்ஸும் மற்றும் ஆகஸ்ட் ரிட்டரும் பார்ட்னராக ஆகுறாங்க. 2 பேருமே சேர்ந்து அயன் ஃபவுண்ட்ரி அண்டு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பை லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி நஷ்டத்தில் போனதுனால ரிட்டர் பென்ஸுக்கு எதிராக மாறுறாரு. கூட இருந்த நண்பனே துரோகம் பண்ணதுனால அந்த ஃபேக்ட்ரி நஷ்டத்தில் மூழ்குது. இந்த மோசமான நிலைமையில இருந்து பென்ஸை காப்பாற்றினது ஒரு பெண், பெர்தா ரிங்கர். இவங்க பணக்காரரோட மகள். இவங்களுடைய டௌரியை வச்சு தான் பென்ஸோட கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினாங்க. பென்ஸும் பெர்தா ரிங்கரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த 10 வருஷம் பென்ஸ் கடுமையாக அந்த வாகனத்தை உருவாக்க பேட்டர்ன்ஸை டிசைன் பண்ணார். ஸ்பீட் ரெகுலேஷன் சிஸ்டம், இக்னிஷன் யூசிங் ஸ்பார்க் வித் பேட்ரி, ஸ்பார்க் பிளக், கார்பரேட்டர், கிளச், கியர் ஷிஃப்ட் அண்டு வாட்டர் ரேடியேட்டர். வேர்ல்டு முதல் வாகனத்தை உருவாக்குனார் பென்ஸ். அதுக்கு மோட்டார் வேகன்னு பேரும் வச்சார். மார்க்கெட்டில் எந்த ஒரு பொருளுமே புதுசாக வந்தால் யூஸ் பண்ண பயப்படுவோம், ஏன்னா சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு. அதே மாதிரி தான் மக்கள் இந்த முதல் வாகனத்தை பார்த்து பயந்தாங்க, தயங்கினாங்க. ஆனால் பெர்தாக்கு பென்ஸ் இன்வென்ஷன் மேலே நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக பெர்தா என்ன பண்ணாங்கன்னா, பென்ஸுக்கிட்ட கூட சொல்லாமல் பெர்தா அவங்களுடைய 2 மகன்களையும் அழைத்து கொண்டு அந்த வாகனத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. பெர்தா தைரியமாக புறப்பட்டாலும் வழியில் சிரமங்களை மேற்கொண்டாங்க. மலைகளில் காடுகளெல்லாம் வண்டி ஓடாததுனால தன்னுடைய 2 மகன்களையும் இறங்க சொல்லி தள்ள சொன்னாங்க. கல்லு முள்ளு இருக்கிற பாதையில் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு சென்று அடைகிறாங்க. இந்த 66 மைல்ஸை ரீச் பண்ண 12 ஹவர்ஸ் ஆனது. பெர்தா பண்ண இந்த பயணத்தினால பென்ஸ் கார் ஃபேமஸாக ஆகுச்சு, பிஸ்னஸும் எக்ஸ்பேண்டாக ஆகுச்சு. ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்களோ, பென்ஸுக்கு வெற்றிக்கு பின்னாடி பெர்தா இருந்தாங்க. இந்த பயணத்தால் பென்ஸ் கார்கள் ஒரு விளம்பரத்தையும் மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்தது. 572 கார்கள் விற்கப்பட்டன. அந்த காலத்தில் இது ரொம்பவே பெரிய விஷயம். பென்ஸ் கார்கள் வியாபாரத்தில் களை கட்டுச்சு. கோடிகளில் வியாபாரம் ஆகிற கார் கடைக்கு காம்படிஷன் வந்தது. பென்ஸுக்கு எதிராக வந்தது காட்லிப் டைமலர், ஒரு பிரில்லியண்டான இன்ஜினியர். காட்லிப் டைமலர் மற்றும் வில்ஹெல்ம் மேபேக் 2 பேருமே சேர்ந்து பென்ஸுக்கு எதிராக கார்களை தயாரித்தாங்க. 1897 கார் மாடலை ரிலீஸ் பண்ணாங்க, டைமலர் ஃபோனி எஸ். டைமலர் இறந்த பிறகு மேபேக் அந்த கம்பெனியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். ஜெர்மனியில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர் எமில் ஜெலினக்கு கார் ரேஸ் மேலே விருப்பம் இருந்துச்சு. அதனால டைமலர் நிறுவனத்தில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கார்களை தயாரிக்க சொன்னார். அந்த காருக்கு அவருடைய மகள் பெயரை மெர்சிஸ்ன்னு வச்சார். இந்த கார் ரேஸில் வின் பண்ணதுனால ரொம்பவே ஃபேமஸாக ஆகுச்சு. பென்ஸ் மற்றும்
டைமலர் நிறுவனம் 1920 போட்டியாளர்களாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மனி தோல்வி அடைஞ்சது, பொருளாதாரத்தில் நெருக்கடியாக வந்தது. அப்போ இந்த 2 நிறுவனமே நஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 1926 2 நிறுவனமே முடிவு பண்ணி ஒன்று சேர்றாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் டைப் 360 மாடல் அண்டு எஸ்எஸ்எஸ் மாடல் அண்டு எஸ்எஸ்எஸ்கே மாடல்னு நிறைய மாடல்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இண்டஸ்ட்ரியில் இப்போவும் ஃபேமஸாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.